அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், பிரியாணி, குஸ்கா, புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 1/2 கிலோ சிக்கனில் அரை மூடி லெமன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். ப்ளீஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை மாற்றும். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் கொடுக்குறது வாய்ப்பு இல்லைங்க, வாழ்க்கை. கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகாய். இந்த மிளகாய் காரம் கம்மி, அதனால் நான் 5-6 மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு மிளகாய் காரம் அதிகம்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் சொல்ல மறந்துட்டேன், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற வச்சுருந்த சிக்கனை 1 by 1 இப்படி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விடுங்க. ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு வைங்க. 80% சிக்கன் குக் ஆகிடுச்சு. அதே எண்ணெயிலேயே 10 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 7-8 பல் பூண்டு தோலோடு சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி ஒரு 1/4 கப் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சு மூடி போடுங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் திருப்பி வேக வைங்க. ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு வேக வைங்க. சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.